குட் மார்னிங். சிட் டவுன். எக்ஸாம்ஸ்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதிருக்கோம் டீச்சர். வெரி குட். நீங்க எல்லாரும் ஸ்கூல் எஜுகேஷனை முடிச்சிட்டு காலேஜுக்கு போறீங்க. இனிமேதான் நீங்க எல்லாரும் வாழ்க்கையில ரொம்ப தைரியமாவும் தன்னம்பிக்கையோடயும் இருக்கணும். இந்த பருவம் தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பருவம். இப்ப நீங்க கவனத்தை சிதற விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எதிர்கால லட்சியத்தை அடையவே முடியாது. நீங்க எல்லாரும் வாழ்க்கையில நல்லா உயர்ந்து ஒரு நாள் என்ன பார்க்கும்போது டீச்சர் நான் கலெக்டரா இருக்கேன், டீச்சர் நான் டாக்டரா இருக்கேன்னு சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷமே கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை நீங்க எல்லாரும் எனக்கு தருவீங்களா? குட். சரி சரி, நீங்க எல்லாரும் அந்த மரத்தடிக்கு வந்துருங்க. கம். வரேம்மா. என்னம்மா? உங்களுக்காக நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் டீச்சர். ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? ப்ளீஸ் டீச்சர் வாங்கிக்கோங்க. தேங்க் யூ. சரி, எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா எழுதிருக்கீங்கல்ல? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துருவீங்கல்ல? ஏன்? சரி சரி, அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, நீங்க எல்லாம் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா. சரியா? பாய். பாய்மா. வரேன். அப்பா இந்த வயசுல எப்படி இருக்காங்கல்ல? டேய், பொண்ணுங்களா வராளுங்க போல இருக்கு. வந்தல்லோ. இப்பதான் இந்த ராக்கெட் இருக்கு, இப்படி கையில இப்படி வச்சு இப்படி பாத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி பாத்துட்டே இருக்கும்போது இப்படி இந்த பேருக்கெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாதா? இந்த பொண்ணுக்கு இந்த ராக்கெட் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் ஏ ஏ ஏ கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்துல் கலாம் மாதிரி ராக்கெட்டை மேல விடுங்க. உங்களை தேடி 1000 பொண்ணுங்க பாராட்ட வருவாங்க. அதை விட்டுட்டு இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணாதீங்க. அந்த ராக்கெட் எல்லாம் விடுறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. முதல்ல இந்த ராக்கெட்டுக்கு பதில் சொல்லிட்டு போய்கிட்டே இரு. ஒரு தத்துவம். ஏய், சிகரெட் புடிடா. கார்த்தி பாத்துக்கடா, அப்புறம் பொண்ணுங்களை பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. சம்மர் வெகேஷன்ல வேற வரப்போகுது. சத்யாவோட அம்மாடா. என்னப்பா இங்க இருக்கீங்க? இல்ல, ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ் போலியா? இல்ல, இப்ப போயிடுவோம். சத்யா காலேஜ்ல தானே இருக்கான்? ஆமா ஆமா, காலேஜ்ல தான் இருக்கான். சரி. சத்யா அம்மா வந்தாலே 2 ரூபாய் காலிடா. ஏன் சிவலிங்கம், முதலாளி, நான் தான் உன்னை ஒரு வாரம் ஓய்வு எடுத்துட்டு உடம்பு தேத்திட்டோம்னு சொன்னல. உன்னை யார் அதுக்குள்ள வேலைக்கு வர சொன்னது? கீழே போட கூடலையே. கீழே போடு. வா, வாய் பின்னாடி. ஏயா ஆஸ்பத்திரிக்கு போனியா? ஏன் செலவுக்கு பணம் இல்லையா? இல்ல, என் பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது. அதுக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடுக்கலான்னு. ஓஹோ, அதான் துறை வேலைக்கு வந்தீங்களா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாதியா? ஆமா, கொலுசுக்கு எவ்வளவு பணம் ஆகும்? 400 ரூபாய் ஆகுங்க. போன மாசம் அட்வான்ஸ் 200 வாங்கிருக்கே. பிள்ளைக்கு பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு. நீயும் வாயையும் வைத்தியம் கட்டி எல்லா வருமானத்தையும் பொண்ணுக்கே கொடுக்குற. அது பின்னால உன்னை காப்பாத்தணும். காப்பாத்துவியா? காப்பாத்து. அந்த நம்பிக்கை இருந்தா சரி. நாளைக்கு வந்து கொலுசுக்கு பணம் வாங்கிட்டு போ. ஜாலி எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சுப்பா. ஹே லீவ் விட்டாச்சுடி. சாகோத்ரி. மச்சி, ஒரே டல்லா இருக்க, ஒரே சூடு. போண்டா. டேய், அங்க பாரு. போறது நம்ம புண்ணாக்கு தானே. போய் வாத்தி பாரு நம்மளை பத்தி. நேரா சத்தியா அப்படி தானே போவான். மொத வேலையே அதான் தான் இருக்கும். பண்ணிட்டு தான் தோலே பண்ணுவேன்னு நினைக்கிறேன். a² + b² + 2ab = a + b (2). எனக்கு புரியல. படிச்சா தானே புரியும். எழுது. நீ என்ன சின்ன வயசுல மட்டும் வாங்குன? + b² + 2ab = சத்யா. வணக்கம்மா. வாங்க வாங்க. நான் ஆதிரையோட அப்பா. தெரியும் சிவலிங்கம், உள்ள வாங்க. எல்லாம் என் பொண்ணை பத்தி தான். ஏன் ஆதிக்கு என்ன? நல்லா படிக்கிறா, ரொம்ப அமைதியான பொண்ணாச்சே. நல்லாதான் கண்ணு முழிச்சு படிச்சதும்மா. இருந்தாலும் பாஸ் ஆயிடணுமேனு ஒரு பயம் வருதும்மா. அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். இந்த வருஷம் அவதான் ஸ்கூல் ஃபர்ஸ்டா வரப்போறா.
ஆதிய எப்படியாவது உங்களை மாதிரி பெரிய டீச்சராக்கி பார்க்கணும்னு தாம்மா இப்படி படாத பாடுபட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆதி கண்டிப்பா நீங்க நினைக்கிறத விட நல்லா படிச்சு இந்த ஊருக்கே கலெக்டரா வருவா. அவ திறமைக்கு அரசாங்கமே பணம் கொடுத்து படிக்க வைக்க போகுது. நீங்க கவலைப்படாதீங்க. அவளுக்கு நானே அப்ளிகேஷன் போட்டு அரசாங்கத்துல இருந்து உதவித்தொகை வாங்கி கொடுக்குறேன். ஆதி என் மக மாதிரி. ரொம்ப சந்தோஷமா. ஐயோ என்னங்க இது? வரமா போயிட்டு வாங்க. அத்தை விஜய்க்காங்க. வாடிமா, உன் ஃப்ரெண்டு மாடல் தான் இருக்கா, போய் பாரு. இந்த வீட்ல யாரோ டெய்லர் இருக்காங்களாமே. டெய்லரா? உடம்பு எப்படி இருக்கு? சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் ஸ்கூல் கிளம்புறேன். ஏதோ அண்ணா கொடுக்க சொன்னார்னு வந்தேன், இல்ல வந்திருக்கவே மாட்டேன். அண்ணனா? என்னடி சொல்ல அனுப்பினாரு உங்க அண்ணன்? அதுவா, காலையில இருந்து ஒரு ஸ்வீட் கூட நான் சாப்பிடலையே. ஸ்வீட்டா? ஒரு நிமிஷம். இந்தா, நல்ல நியூஸா கொண்டு வந்திருக்கேன். பாக்ஸ் ஃபுல்லா ஸ்வீட் இருக்கு. மேட்ரு என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டு செல்லும். அந்த பயம் இருக்கட்டும். சீக்கிரம் சொல்லி தொலையண்டி. இந்த பையில அண்ணனோட புது சட்டை துணியும் அளவு சட்டையும் இருக்கு. காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷனா, ஸ்டேஜ்ல பேச போறானா தச்சு வைக்க சொன்னான். அப்படியே என்னோட பிளவுஸ் ஒன்னு இருக்கு, அதே தச்சு வை. என்ன ட்ரீம்ஸா? போன வாரம் கொடுத்த சுடிதாரை இன்னும் தைக்கல, அது தச்சு வை சரியா? விஜிகா, நான் செக் பண்ணிட்டேன். அண்ணன் ஷர்ட்ல லவ் லெட்டர்லாம் இல்ல. ஓடி. எப்படியும் இந்த சட்டையை நீ போட்டு பாப்பேன்னு எனக்கு தெரியும். போட்டு பார்த்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து டூயட் பாடுற மாதிரி கனவு காணாத. இப்படிக்கு புண்ணாக்கு பரமசிவத்தின் அப்பாவி மாப்பிள்ளை. வசந்திமா, உன்னை தேடி சிபி ஆதி வந்திருக்காங்க பாரு. வாங்கடி அம்மா வாங்க, உங்களுக்காக தான் எங்க பேத்திங்க ரெடியா இருக்காங்க. எங்கடி எல்லாரும் செட்டு சேர்ந்து கிளம்பிட்டீங்க? ஆமாமா, தண்ணி பிடிக்க போறோம். ஆமா, எங்க வீட்லயும் குடிக்க தண்ணியே இல்ல. ஆனா எங்க வீட்ல நிறைய தண்ணி இருக்கே. ஏய், தண்ணி இருக்காண்டி. எங்கடி போறாவா? ஏய், என்னடி பண்றாவா? அடி பாவி, குடம் தண்ணி தூக்கி கொட்டா போறாவா? ஐயோ, பாருமா, இப்ப தண்ணியே இல்ல. ஆமாமா, தண்ணியே இல்ல. பாத்தியா, நீ சொல்றத யாராவது கேக்குறாங்களா பாரு. அதுங்களுக்கு லீவ் விட்டாச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்காம இருக்க ஆமா, முடியுமா? இப்படியே போனா 4 பேர் ஒரே மாப்பிள்ளை தான் கட்ட போறேன்னு அடம் பிடிக்க போறாளுங்க. அதுதான் செய்ய போறோம். அடி தொடப்ப கட்ட பிள்ளைங்களுக்கு எடுத்து குட்டி சேவராக்குறதே நீங்களும் அந்த கிழவியும் தான். அடி போடி போடி, அந்த காலத்துல என் மகனை பாக்குறதுக்கு நீ என்னன்னு பண்ண எனக்கு தெரியாதா? அட ஏமா நீ ஒண்ணு பழசெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு. ஏய் விஜய், ஐஎல்ஸ் புதுசா? ஏன் கழட்டி காட்டுமா? ஏய், சுடிதார் கூட புதுசு போல இருக்கு. ஸ்டூபிட். அறிவு இருக்காடா? ஏன்டா அந்த மாதிரிலாம் டீஸ் பண்றீங்க? என்ன திட்டிட்டு போறா பாரு. ச்சே. சிரிக்காதீங்கடா, போதும். சத்யா, ஒரு நிமிஷம் வாப்பா. சரி சார். பூப்பா பூ. மாமா டீ. நீயே குடி. அதை விடுற. சார். உன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி வச்சிருக்கேன். சரி சார். நீ என் ரூம்ல வந்து கலெக்ட் பண்ணிக்க. சரி சார். உங்க அம்மா உன்னை பத்தி நிறைய கனவு கண்டுட்டு இருக்காங்க. நீ இந்த தருதலையும் கூட சேராத, கிளாஸுக்கு போ. சரி, நான் வரேன். ஒரு டீ கொடுங்கண்ணே, நாளை காசு கொடுத்துறேன். மீசைக்கும் பேச்சுக்கும் ஓசிட்டு வா வா. இந்த ரோடு மாதிரி வெள்ளை போடுறது, இந்த கிருதாவோட மீசை சேர்க்கறது, இந்த மீசை கிருதாவோட சேர்க்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுன்னு வச்சுக்கோ. ஏரியா பக்கம் பார்க்க கூடாது. ஏனுங்க இந்த அட்ரஸ் எங்க இருக்குது? இந்த அட்ரஸ் அங்கதான் இருக்குது. டேய் வாங்கடா.